வேற என்ன சார் அப்படி தோலை தானே சார் எடுத்து வச்சீங்க? தோல் ஏற்கனவே 4 தடவை எடுத்து வச்சாச்சு சார். 4 தடவை எடுத்து வச்சா நல்லா இருந்தா தானே சார்? முக்கா கூட இருக்கங்க. இவ்வளவு நேரம் இங்கேதான் நிக்கிறேன். எல்லாம் ஒரு வாரத்துக்கு சொல்ல இறந்துச்சுன்னு குழந்தை இறந்துச்சு இது பண்ணல. கொதிக்கிற சாம்பார்ல விழுந்த சிறுவன் தப்பிச்ச நிலையில அறுவை சிகிச்சை செய்யும் போது உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. குழந்தையின் உயிரிழப்புக்கு மருத்துவமனையே காரணம் என பெற்றோர்கள் குற்றம் சாட்டியதாக சொல்லப்படுது. சென்னை தாம்பரம் அடுத்த புது பெருங்கழுத்தூர் முத்துவேலர் தெருவுல வசிச்சுட்டு வரவங்க தான் 40 வயசாகக்கூடிய செல்வம். இவருக்கு 27 வயசுல சத்யா அப்படின்ற மனைவி இருக்காங்க. இந்த தம்பதிக்கு 3.5 வயசுல மதன் அப்படின்ற மகனும் இருக்காங்க. இந்த நிலையில செல்வம் வீட்டு பக்கத்துல இருக்கிற அம்பாள் அப்படின்ற பெயர்ல உணவகம் ஒண்ணு நடத்திட்டு வராங்க. இதுல ஹோட்டல்ல உணவை தயாரிச்சிட்டு இருக்கும் போது பக்கத்துல விளையாடிட்டு இருந்த 2வது மகனான மதன் எதிர்பாராத விதமா அங்க கொதிச்சிட்டு இருந்த சாம்பார்ல விழுந்ததா சொல்லப்படுது. இந்த நிலையில கையும் வயிறு பகுதியும் தீக்காயம் ஏற்பட்ட உடனே இந்த மகனை மீட்டு உடனே குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. முதல் உதவி சிகிச்சையும் கொடுக்கப்பட்டிருக்கு. மேல் சிகிச்சைக்காக 1 மாசத்துக்கு மேல சிறுவனுக்கு தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து படிப்படியா தீக்காயம் சரியான நிலையில மதனை வீட்டுக்கும் அழைச்சிட்டு போயிருக்காங்க. தீக்காயம் முழுசா குணமடைஞ்ச நிலையில தீக்காயத்துடைய தழும்புகள் இருந்ததால அவரை பக்கத்துல இருந்த ஒரு தனியார் மருத்துவமனையில கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க அந்த குழந்தைக்கு சிகிச்சை கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில அறுவை சிகிச்சை செஞ்சா கை முழுக்க இருக்கிற சுருக்கங்கள் எல்லாம் நீங்கிடும், அதுக்கு 35,000 ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லி மருத்துவமனை சார்பில் தெரிவிச்சதா கூறப்படுது. இதை தொடர்ந்து சிறுவனுக்கு அறுவை சிகிச்சை செய்யறதுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் அந்த சிறுவன் இறந்து விட்டதா மருத்துவர்கள் பெற்றோர்கள்கிட்ட கூர்னதா சொல்லப்படுது. இந்த தகவல் பெற்றோர்களை அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு. இதை தொடர்ந்து சங்கர் நகர் காவல் நிலையத்துல தன்னுடைய குழந்தை இறப்புல சந்தேகம் இருக்கிறதாவும் முறையான சிகிச்சை அளிக்காததால தான் தன்னுடைய மகன் இறந்துட்டதா கூறி பெற்றோர்கள் மருத்துவமனை மேல காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி காவல்துறையும் சொல்லியிருக்காங்க. குழந்தையுடைய உடலை மீட்ட காவல்துறையினர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. சாம்பார்ல விழுந்த சிறுவன் தப்பிச்ச நிலையில இப்படி அறுவை சிகிச்சை செய்யும் போது உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.